தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க பண்ண நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மேலும் அவங்க இந்த ஷோல்டர் லூஸை பற்றி தான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை சார்ந்து தான் இன்றைக்கி வீடியோ முழுமையாக சில முக்கியமான விஷயங்கள் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில், அதாவது எண்ட் ஸ்க்ரீன்லையும் இந்த ஷோல்டர் லூஸ் சம்மந்தமான விஷயங்கள் சார்ந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். கட்டிங்ஸ் சார்ந்து எல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுத்த அந்த விஷயங்கள் சொன்ன வீடியோக்கள் ஏற்கனவே போட்ட வீடியோக்களோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட லிங்க் அதாவது ஷோல்டர் லூஸ் எதனால் வருது அப்படிங்கிறத சார்ந்தும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதோட லிங்க் தர்றேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம சேனலுக்கு கீழே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வீடியோ அந்த பேஜ் வரும். ஸோ அதை சார்ந்து, அதாவது ஷோல்டர் லூஸ் சார்ந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோ, அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஷோல்டர் லூஸ் எதனால் வருது அப்படிங்கிறத விலைக்கு நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் சொல்கிற கவனமாக கேளுங்க. இந்த ஷோல்டர் லூஸ் எதனால் வருதுன்னா, நல்லா முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷோல்டர் லூஸுங்கிறது ஒன்று, மார்பு சுற்றளவு அதிகமாக இருந்தால் முதல்ல வரும். ரெண்டாவது, கழுத்தோட அமைப்பு, முன்கழுத்தோட அமைப்பு நல்ல டீப்பாக இருந்தால் வரும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டிங் ப்ளவுஸோட உயரம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டி கீழே ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல கொஞ்சம் சரியான அளவு நம்ம கரெக்ஷன் கொடுக்காட்டாலும் வரும். இது எல்லாம் சார்ந்து பேக்கோட அளவு, ப்ளவுஸோட பின் முதுகு அளவு, அந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அதோட அளவு கம்மியாகவும் முன்பகுதியோட அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த ஷோல்டர் லூஸ் வரும். ஸோ இத்தனை விஷயங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இது எல்லாம் சரியாக இருந்தும் அப்புறமா கழுத்து லூஸ் வருதுன்னா அதுதான் உண்மையான ஷோல்டர் லூஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஷோல்டர் லூஸுங்கிறது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க, கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஷோல்டர் லூஸுங்கிறது இப்போ நான் இந்த பனியன் போட்டிருக்கேன் இல்லையா, இது போட்டது போக லேசாக இப்படி தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் உண்மையான ஷோல்டர் லூஸ். அதை தவிர்த்து வேறு எந்த வகையில் வந்தாலும் நிச்சயமாக அதில் வேறு ஏதோ ப்ராப்ளம், வேறு ஏதோ விஷயம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சகோதரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லூஸ் சார்ந்து வீடியோ கேட்டிருக்காங்க, அதாவது விளக்கம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்ட பிறகு லூஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத விலைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கேட்டிருந்தாங்க, இப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸை எப்படி வெட்டி தைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இதுவே சிங்கிள் பீஸ், அதாவது சாதா ப்ளவுஸாக இருந்தால் அதில் நாங்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே எம்மிங் பீஸிங் கொடுத்துருப்பீங்க இல்லையா, எம்மிங் பீஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 2-3 இன்ச்சு இந்த எம்மிங் பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ஷோல்டர் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதற்கப்புறமா நான் அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன், இந்த முன்பாகத்தை லேசாக கரெக்ஷன் பண்ணேன் இல்லையா, அதே போல் திரும்பவும் கரெக்ஷன் பண்ணி திரும்ப ஷோல்டர் ஜாயின் பண்ணி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எம்மிங் பீஸோட அளவு அதிகமாக வரும், பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். அந்த பீஸ் எந்த அளவு வருதோ அதை வெட்டி நீங்கள் கரெக்ஷன் பண்ணி திரும்பவும் எம்மிங் பீஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த ஷோல்டர் லூஸ் இல்லாமல் உங்களுக்கு ப்ளவுஸ் அமையும். இந்த வீடியோ சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்டது சார்ந்து இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துக்கூடிய, அதாவது கார்டில் கொடுத்துக்கூடிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை மோருங்கிற ஆப்ஷனை தொட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். இதில் விளக்கங்களா, ப்ளவுஸ் கட்டிங்கா, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லூஸ் வரதுக்குண்டான முக்கியமான காரணங்களை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் சார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நிச்சயமாக உங்களை தேடி விடை வரும். ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.